என்னதான் ரெகுலராக நம்ம சாம்பார் வத்த குழம்பு ரசம்னு சாப்பிட்டாலும் மோர் குழம்புக்குன்னு இருக்கிற ஃப்ளேவரே தண்ணி தாங்க. இன்றைக்கி என்னோடய மீல் பிளேட்டில் மோர் குழம்பும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் என்னோடய வெர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் தனியா, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கூட தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். போண்டா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கூடவே அரிசியை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நான் ஊற வச்சிடுறேன். 2 hours ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஊற வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டி போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச மாவை நான் ஒரு 1/2 hour அப்படியே அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுறேன். இது ரெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மிக்சியில் அரைச்சா கல் மாதிரி வராது, சாஃப்டாகவே இருக்கும். ஃபைனலாக கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை எல்லாம் புரிஞ்சோன்னே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை போட்டு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக 1 கப் கர்டில் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு பொரிச்சு வச்சுருக்கிற குட்டி குட்டி போண்டாவை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். டெலிஷான போண்டா மோர் குழம்பு ரெடி டு சர்வ். உங்களுக்கு பிடிச்சமான காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோட இந்த போண்டா மோர் குழம்பை என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.